வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு கதை, நம்ம பல்துறை வித்தகி பில்டெக் அருள்மொழி எழுதிய கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா, திடீர்னு ராஜாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வினோதமான எண்ணங்கள்லாம் வரும். அந்த வகையில் அவர் ஒரு போட்டி மாதிரி ஒன்று அறிவிக்கிறாரு. யார் தன்னுடைய கோட்டை கதவை வெறும் 2 கைகளால் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாட்டின் போர்ப்படை தலைவனுடைய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ராஜா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த போர்ப்படை தலைவன் தளபதியும் கண்டிப்பாக முக்கியம். அப்போ தான் நம்ம எதிரி நாட்டிலேருந்து தப்பிக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும், அவர்களை ஜெயிக்க முடியும். ஆனால் இன்னொரு ஆபத்தான நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவரால் அந்த கதவை அப்படி தள்ள முடியலையோ அவர்களுடைய 2 கைகளும் வெட்டப்படும். கையை இழக்கிறீர்களா அல்லது தைரியம் இருந்தால் போர்ப்படை தலைவனாக வருகிறீர்களா? இதுதான் பிரச்சனை. யாருமே வரலைங்க, ஒருத்தர் கூட வரல. பலசாலிகள், வீரர்கள், வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், யாருமே வரல. ஏன்னா எல்லாருக்கும் கை போயிடுமேன்னு பயம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். அவங்க அம்மா விடுவாங்களா? பெண்களே பொதுவாக ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்கள், ஐயோ பாவம்னு பார்க்கக்கூடிய ஆட்கள். அம்மானா இன்னும் அதிகமாக இருக்கும். மகனே வேண்டாம், 2 கைகளும் இல்லைன்னா வாழவே முடியாது வாழ்க்கையில், வேண்டாம் நீ போகாத, அது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறாரு, அம்மா நாம் இப்போ என்னமோ பெரிய சுகபோக வாழ்க்கையில் இருக்க மாதிரி சொல்கிறேன், அன்றாடம் குழப்பம் நடத்துறது பெரிய கஷ்டமாக இருக்கு, ஒரு முட்டி பார்ப்போம், ஜெயிச்சோம்னா நான் படைத்தலைவன் ஆயிடுவோம்மா, நமக்கு அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காது, பெரிய ஒரு போஸ்ட் அது, தோத்தா பார்த்துக்கலாம், நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு போவோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்படியே இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு. அந்த கதவு எப்படி அப்படின்றது தெரியுங்களா? என்ன உயரம், என்ன அகலம், 30-40 அடி உயரம், 20 அடிக்கு மேலே அகலம் இருக்கும். நல்ல கெட்டியான மரத்தில் செஞ்சது, அவ்வளோ சீக்கிரம் பீரங்கி கூட அது வளைஞ்சு கொடுக்காத அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான கதவு. கோட்டை கதவு இல்லையா, அப்படி தான் இருக்கும். நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த கதவை சாமானியனால் தள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இந்த பையன் என்ன சொல்லிட்டான், ஒரே முடிவு, அம்மா அந்த கதவு கெட்டியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில், போனால் போகுது, வந்தால் வருது, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவன் போகிறான். இவன் போய் தள்ள போகிறான். இன்னும் ஒரு 10 அடி தான் இருக்கும், போயிட்டான், பக்கத்தில் போயிட்டான். அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ மகனே என் கை போன போது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு முன்னால் ஓடி போய் அந்த 2 கையும் அப்படியே நீட்டிட்டு போய் டக்குன்னு அந்த கதவுல கையை வச்சு தள்ளுறாங்க. திறக்குமா? அவ்வளோ சாமானியமாக திறக்குமா? கோட்டை கதவு, வெயிட்டான கதவு. ஆனால் திறந்துருச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல? திறந்துருச்சு. அப்போது அந்த கதவு பூட்டப்படவே இல்லை, வெயிட்டான கதவு தான். இந்த அம்மாவுடைய ஆக்ரோஷம், மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த வெறி, நம் கை போனால் போகிறது என்ற அந்த தியாகம், அந்த 3 சேர்ந்து எங்கிருந்தா அந்த சக்தி வந்தது தெரியல. அந்த அம்மா சாதாரணமாக தன்னுடைய கையால் அந்த கதவை திறந்துருச்சு. உடனே ராஜாவுக்கு சொல்லிவிட்டாங்க. அவர் வந்தார், பார்த்தாரு, இந்த பையனை படைத்தலைவன் ஆக்கிட்டார். இது கதை. இந்த கதையில் நமக்கு என்ன இருக்குது சமாச்சாரம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், முயற்சியை மட்டும் எந்த காலத்திலையும் கைவிட்டுறாதீங்க. 1, திறக்கப்படாத கதவுகள் எல்லாமே தட்டப்படாத கதவுகள், தள்ளப்படாத கதவுகள். நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம், ஐயோ இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுப்பா, பெரிய கோட்டை கதவியா, நானே ஒல்லி குச்சி நோஞ்சானா இருக்கேன், நான் எங்கே போய் திறக்க, அப்படி முடிவு பண்ணாதீங்க. அந்த கதவு யாருக்கு வேண்டுமானாலும் திறக்கலாம், மன உறுதியோடு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக திறக்கும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் தன்னம்பிக்கையோடு செய்கிற முயற்சி. அந்த ஊர்லேயே பாருங்கள், 10,000 பேர் இளைஞர்கள், வீரர்கள் இருந்தாலும் இந்த ஒரு பையன்தான் துணிஞ்சு போகிறான். துணிந்தவனுக்கு தான் இந்த வாழ்க்கை கதவுகள் திறக்குது. இந்த வாழ்க்கை கதவு உங்களுக்கு நல்லா திறக்கணும் அப்படின்னா நீங்கள் விடாமுயற்சியாக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். தோல்விகள் வராதுன்னு சொல்ல முடியாது. தோல்விகள் வந்தால் என்ன, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள், தோல்விகளை ஸ்டடி பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டே போயிட்டே இருங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த கருத்தை தான் நம்ம பில்டெக் அருள்மொழி
இந்த கதையில் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதுதான் இதனுடைய ஹைலைட் பாயிண்ட். கீழே விழுந்தால் கேவலம் கிடையாது, டக்குன்னு எந்திரிக்கணும். அதுதான் வீரம், அதுதான் விவேகம். இதுதாங்க எனக்கு விஷயம். எவ்வளோ அருமையான கதை பார்த்தீங்களா? உயர்ந்த ஒரு கருத்தை கொண்ட ஒரு கதை. அதுக்கு முன்னாடி அந்த கதையை எழுதின பில்டெக் அருள்மொழி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்குவோம். இதுபோல் பல கதைகளை அவங்க சொல்லணும், அதை நம்ம மூலமாக உங்களுக்கு நான் நேயர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. காலப்போக்கில் எல்லாம் நடக்கும். நிச்சயமாக இந்த விஷயம், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.